Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த திமுக பிரமுகர் அரசகுமார் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசிடம் அனுமதி வாங்கி தருவதாக கூறி தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தற்போது அரசகுமார் மீது குண்டா சட்டம் பாய்ந்திருக்கிறது. தனியார் பள்ளிகளிடம் மோசடியில் ஈடுபட்ட அரசகுமார் மீது சென்னை காவல்துறை குண்ட தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்ததாக அரசகுமார் மீது 59 தனியார் பள்ளிகள் புகார் அளித்திருக்கிறது. இந்த புகாரை தொடர்ந்து தற்போது அரசகுமார் மீது குண்டா சட்டம் பாய்ந்திருக்கிறது. போலியான இயக்கத்தை நடத்தி அதன் மூலமாக அரசு சான்றுகள் பெற்று தருவதாக கூறி மோசடி நடந்தது அம்பலமாகி இருக்கிறது. தனியார் பள்ளிகளிடம் மோசடி செய்த திமுக பிரமுகர் அரசகுமார் மீது குண்ட தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கிறது. அரசிடம் அனுமதி வாங்கி தருவதாக கூறி தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தற்போது அவர் மீது குண்டாஸ் பாய்ந்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வினோத் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். 100 கோடிக்கு மேல் தனியார் பள்ளிகளிடம் மோசடி செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகி அரசகுமார் மீது குண்டாஸ் என்பது பாய்ந்திருக்கிறது. சென்னை சாலிகிராமத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் பதிவு செய்யப்படாத அமைப்பை நடத்தி வந்த அரசகுமார் திமுகவின் செய்தி தொடர்பு குழு தலைவராக அரசகுமார் இருந்து வருகிறார். தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளி தரம் உயர்வு, டிடிசிபி, சிஎம்டிஏ அனுமதிகள் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல தனியார் பள்ளி நிர்வாகிகளிடமிருந்து சுமார் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்ததாக சென்னை காவல்துறை அலுவலகத்தில் புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி அரசகுமாரை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை எல்லாம் நடத்தியிருந்தார்கள். அதன் பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அவரில் காவலில் எடுக்கப்பட்டெல்லாம் அவரிடம் விசாரணை என்பதெல்லாம் நடத்தப்பட்டது. அந்த விசாரணையெல்லாம் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி நிர்வாகம், அதாவது இந்த போலியான இந்த அனுமதியை வாங்கி தருவதாக கூறி ஏமாந்த பள்ளி நிர்வாகத்தினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வேண்டும் என சென்னை காவல்துறை ஏற்கனவே அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பலரும் புகார்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை 59 பள்ளிகள் புகார் கொடுத்திருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசகுமாரிடம் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை எல்லாம் நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் திமுக நிர்வாகி அரசகுமார் மீது சென்னை காவல்துறை குண்டர் தடுப்பு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் பலரும் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் முத்துக்குமார் என்பவரை போலீசார் தொடர்ந்து தேடி வருகிறார்கள். அவரும் தலைமறைவாக இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமார் என்பவர் அவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் அதாவது முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்திருந்தார். அதையும் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் நீதிமன்றமும் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அரசகுமாரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை சென்னை போலீசார் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் நடவடிக்கையை சென்னை காவல்துறை எடுத்திருக்கிறது என்ற ஒரு தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.